நம்ம பாட்டி வீட்டு சமையல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப லாங் ஆயிடுச்சு. இன்றைக்கி அது போடுறேன். இந்த தக்காளி 2 கிலோ நான் எடுத்துருக்கிறேன். இந்த தக்காளி நல்லா எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு துணி போட்டு தொடச்சிட்டு இது நல்லா தக்காளி கம்மியாக விலையில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்மி விலையில் இருக்கும்போது உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி தக்காளி பொடியை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணி காய போடலாம். இந்த அளவு எப்படி கட் பண்ணுங்கள். இதை நல்லா பொடியை நம்ம கட் பண்ணி போட்டுருவோம். இது எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறோமோ சீக்கிரம் காயும். நல்லா வெயிலில் காய போடணும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி ரவுண்டாக நல்லா தட்டில் அகலமான தட்டில் இந்த மாதிரி நம்ம காய போட்டுடணும். எல்லாம் அடிக்கிட்டு காய போட்டோம்னா நல்லா வெயிலுக்கு நல்லா முறன்னு வந்துடும். உனக்கு நல்லா வசதியான மொட்டை மேலே காற்று நல்லா வருதுன்னா மேலே மெலிஸ் துணி இருந்தால் ஒன்று போட்டுக்குங்க. ஏன்னா தூசு படியாது இருக்கும். இல்லை அதெல்லாம் எதுவும் படியாதுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கூட காய போட்டுக்கலாம். தக்காளி காய வச்சேன், கட் பண்ணி காய வச்சிட்டேன். ஆனால் 2 கிலோ தக்காளி காஞ்ச பிறகு இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி முறன்னு இருக்குது. இது நமக்கு எப்பயுமே தேவைப்படும். ரேட்டு அதிகமாக இருக்கும்போது இதுமாதிரி டைம் இருந்தால் நாங்கள் கட் பண்ணி காய போட்டோம்னா விலை கம்மியாக இருக்கும்போது அந்த ரேட்டு அதிகமாக இருக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தண்ணியில் இப்படி போட்டு கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் இப்படி போட்டு 2 நிமிஷம் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம எண்ணெயில் வதக்கும் போது தக்காளி இதுவாகிடும். இது நம்ம பவுடரும் அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது இன்னும் நமக்கு வசதி. பவுடரோட அது நம்மளுக்கு எவ்வளோ அளவு தெரியாது, நிறைய அரைச்சக்காம இது இவ்வளோ எடுத்து கூட நம்ம சமைக்கலாம். விலை அதிகமாக இருக்கிற சமயம் தான் இது யூஸ் ஆகும். நமக்கு விலை கம்மியாக இருக்கும்போது இது மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா வாங்கி அந்த கட் பண்ணி காய வச்சிட்டோம்னா அந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் தக்காளி கலகலன்னு இருக்குது பாருங்கள்.